அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா அம்பலவானபுரம் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். விகேபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவருக்கு பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்பளித்தனர். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் மின்கட்டணம் மற்றும் பால் விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கல்விக்கடன் தள்ளுபடி, பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய், இலவச சிலிண்டர்கள் போன்ற அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு விளக்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அம்மா ஆட்சி வந்த உடனே மாசம் என்ன தரன்னு இருக்காங்க, எவ்வளவு தரன்னு இருக்காங்க, எவ்வளவுமா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 2000 ரூபாய் தரன்னு இருக்காங்க. வந்த உடனே 10,000 ரூபாய் தரன்னு இருக்காங்க. 3 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீ தரன்னு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் தரன்னு இருக்காங்க. குழந்தைகளுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அம்மா செய்வாங்களா மாட்டாங்களா? அம்மா ஆட்சி செய்யுமா செய்யாதா? திமுக ஆட்சி சொன்ன வாக்குறுதிலாம் செஞ்சுதா? எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா? 525 வாக்குறுதி கொடுத்தாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.